ஐயோ சளி போடுறா என்ன தாழ்ற தூசிக்குள்ள வாரு. மசாலாக்குன்னு சொல்லி கொடுங்கண்ணே. அதான் சொல்லிட்டியாத்தா? இல்ல இருக்கு. ஐயோ அப்பா. இந்த புடி. நானே பாத்துப்பேன். ஏண்டா இதெல்லாம் மண்டபத்திலே இறக்கி வச்சிருக்கலாம்ல. நாளை காலைல இங்க இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போவியா? இல்லண்ணே ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டமாயிட்டேன். அதை இங்கேயே உரிக்க ஆரம்பிச்சு கொண்டு போனா கரெக்டா இருக்கும். போ. இல்லை என்னடா இன்னொருத்துல வந்து வெங்காயத்தை உரிச்சுக்கிருக்க? சரசு சரசு இருக்கா, வா நாமளும் சேர்ந்து உரிப்போம். சரிங்க. சரி. என்னடா முருகனுக்கு ஹெல்ப். எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? முருகன் தனியா வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கானா? அவன் தனியா அவன் வேலையை பாத்துக்கிறேன் நிக்கிறான்ல, அப்படியே பையன் தனியா சொல்லணுமா? போடி. நீ தூங்கலையா? இல்லடா, நீ தனியா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? சிரிச்சிட போறாங்கடி. நல்லா தூங்குறாங்க, இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? அதான் எனக்கும் புரியல. ஏய் என்னாச்சு? தூங்கிட்டு இருந்தீங்க? அப்ப முருகன் சித்தப்பாக்கு ஏதோ ஹெல்ப் பண்றேன்னு பேசிட்டு. ஓகே. மேல அம்புட்டு பாசம் உடைக்கிறியா? ஏய் புள்ளை படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல? இல்லண்ணே, அண்ணனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இது கூட ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? எல்லாரும் உட்காரு. அவர் இருக்கட்டும், இந்த சண்முக பையன் எதுவும் வந்துட போறான். இல்ல எக்ஸாம்க்கு படிக்கணும்னு சொல்லிட்டு போனை நோண்டிட்டு இருக்கு. ஆர்டர நீ எப்படியாவது நல்லபடியா பண்ணிடணும், சரியா? சரிண்ணே. வெட்டி கொடுத்துருப்போம்ல உனக்கு. மா, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே இருக்குனா எல்லாருக்குமே கஷ்டமா? சரி சரி. ஃபேன் வேற ஓடிட்டு இருக்கு. அப்பா வந்தாருன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணது கூட மன்னிச்சிருவாரு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம்ல. கரெக்ட் தான். என் கண்ணுல தண்ணியே வரல பாத்தீங்களா? இப்ப கந்தசாமி மட்டும் வந்தாருன்னு வைய, சரிம்மா நீங்க போங்கம்மா, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். பசிக்குதுடி. காலையில இருந்து யாருமே சாப்பிடலையா? அதான் நீ எப்ப வருவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நானே இன்னைக்கு கவிதாவுடைய கருணையில தான் லஞ்ச முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தாங்க. நேத்து நெட் பேக் தீந்து போச்சு. காலையில பேக் போட்டாங்க. 300 ரூபாய்க்கு கேண்டி போட்ட, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 30 ரூபாய்க்கு போட்டா பத்தாதா? அதனால இப்ப வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீ தான் ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். உங்க தொலைநோக்கு பார்வையெல்லாம் நினைச்சு பார்த்தா அவன் கிட்ட வாங்கினேன். இந்நேரம் அவன் எங்க இருப்பானே தெரியல. இன்னைக்கு அவன் ரொட்டி தான். ஏய், இவ டேட்டா பேக் போகும்னு எனக்கு எப்படி தெரியும்? பெட்ஷீட் வாங்கிட்டு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னடி எல்லாரும் என்ன ரைஸ் மில் வச்சிருக்க எங்க அப்பாவை? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இது வெறும் சமையல் கரண்டி இல்ல, அவனோட ஆயுதம். சாமி பேரு பதிச்சிருக்குல்ல. ஆமால. இத கொஞ்சம் புடிங்க. நாங்கனே இந்த கரண்டியில தான் அவங்க அப்பா முதல்ல சமையல் வேலையை பழகுனாரு. ரொம்ப முருகா, இது மூலியமா எனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். அதோட ரெண்டாவது இது எல்லாம் சரி. ஆனா நீங்க ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்க தம்பி. அதுவும் அதை வச்சு நீங்க கூட்டு பொரியல்லாம் பண்ணிருங்க. பண்ணிடுறேன் தம்பி. சரி பாத்துங்க. அண்ணே இல்லண்ணே, உனக்கு நான் சப்போர்ட் ஆகாத இருக்கேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு. நீ போய் படிக்கிற வேலையை போ. அண்ணே இப்ப எதுக்கு என்ன துரத்துறதுல குறியா இருக்க? நம்ம வீட்ல இருந்தும் யாரும் வரல. இப்ப நீங்க வந்தது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் தெரியாம பாத்துக்கலாண்ணே. நீ ஏச்சும் போய் நல்லா படி போ. டேய் வா, ஏதாவது வேலை பாக்குறேன். வாடா. உண்மையிலே எனக்கு வேணாண்ணே. பரவாயில்ல, வச்சுக்க. அண்ணே வச்சுக்கடா. இதுவே நல்லா தானே இருக்கு, பரவாயில்ல. டேய் சொல்றதை கேள்றா, காலேஜ் படிக்கிற பையன். சரிடா. சுட போதுரா. எப்படிடா இருக்கு? ஓகே தான் மச்சான். இல்ல டேஸ்டாவும் இல்ல. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். சோ சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னப்பா ஏதோ பரபரப்பா சமைச்சிட்டு பார்த்தா ஏதோ யோசனையா நின்னுட்டு இருக்க? அப்படியா? சரி, உங்க அம்மா இத உங்ககிட்ட கொடுத்து வர சொல்லுச்சு.